தமிழக மக்களுக்கு வணக்கம். இந்த கூட்டணி கரகாட்ட கோஷ்டிகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களுமே பெரிய கொள்கை, நாங்கள் ஒரு புதுவிதமான வரலாறை படைக்க வந்திருக்கோம், ஒரு புதுவிதமான அரசியலை படைக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுவாங்க. பரவாயில்ல, ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, ஏதோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, பார்ப்போம் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 6 மாதம் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ஒரே ஒரு தேர்தல் இதை சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்று நேராக அறிவாலயத்துக்கு போய் கொத்தடிமை ஆகிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அதிமுக ஆஃபீஸுக்கு போய் கொத்தடிமை ஆகிடுவாங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா எங்கேயாவது பொட்டியை வாங்கிட்டு ஓரமாக உட்காந்து ஆதரவு கொடுப்பேன்னு லெட்டர்பேடு கட்சி லெவலுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதையெல்லாம் தாண்டி சில பேர் கொஞ்சம் அந்த திரு சீமான் அவர்கள் மாதிரி நான் எதுவுமே இல்லாமல் தனிச்சு நின்று போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு காலங்காலமாக கத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். இப்படி தான் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தொடங்கப்படும். இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, ரொம்ப கேவலமாக ஒரு கட்சியை பேசுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோடய போய் கூட்டணி சேருவாங்க. கேட்டோம்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருப்பாங்க. இதை விட ஒரு சிறந்த கூட்டணி இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கொடுக்கல, 2 சீட்டு கொடுக்கலன்னு எதிர்த்தரப்பில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்களையே மாங்காத ஒரே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் நம்ம கொள்கை கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கேட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க, கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. என்ன மாதிரியான உருட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் உருட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட்டணி நிலவரம் அப்படிங்கிறது எல்லாமே தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு. திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, இடையில நானும் ரவுடி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு அணி. இந்த 3 அணி நிற்கிது. வழக்கம் போல் சீமான் தனி அணி அமைச்சு தனியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது இந்த கம்யூனிஸ்டுங்க இருக்காங்களே, அந்த தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியலை கண்டுபிடிச்சி பிச்சை எடுத்த பயலுக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடிக்கடி, அது உண்மை அப்படிங்கிற மாரி இப்போ நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் தொழிலாளர் போராட்டம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் தான். எங்கே பார்த்தாலும் சிவப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு கதிரறிவால் சுத்தியல்னு சொல்லிட்டு சுற்றி வருவாங்க. எங்கே போராட்டம் நடந்தாலும் அவங்க தான் போராடிட்டு இருப்பாங்க. இப்பயும் அப்படி தான் போராடுறாங்க. ஆனால் போராடுற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் நின்றுட்டு இருப்பான். அதுக்கு 40 ஃபோட்டோகிராஃபர் வேறு நிற்கணும். இப்படி கழுதை தேஞ்சு கட்டெரும்பா போனால் கூட பரவாயில்ல, கழுதை தேஞ்சு கழுதை சாணி மாதிரி ஆகி போச்சு கம்யூனிஸ்டுகளோட கதை. இப்போ கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத விட திமுகவுக்கு கொத்தடிமையாக இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் நேற்று ஃபைனல் பண்ணப்பட்டுருச்சு. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு 2. ஏற்கனவே நின்ன தொகுதியெலாம் இவங்களுக்கு உண்டா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது, கண்டிஷன் அப்ளைன்னு போட்டாங்க. அதாவது 2 தொகுதி தருவோம், அவ்வளோதான். எங்கே நான் சொல்கிறேனோ நீ அங்கே போய் நிற்கணும், அவ்வளோதான். நீ தனியாக போய் நின்று 200 ஓட்டு கூட வாங்க மாட்டா, உனக்கு 2 பிச்சை போடுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஆட்டி படைச்சாச்சு திமுகவால். என்ன காரணம் அப்படின்னா, கூட்டணியில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக திமுக எவ்வளோதான் கேவலமாக ஆட்சி செஞ்சாலும் எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்கறது கிடையாது. விழுப்புரம் கள்ளச்சாராய மரணம், வேங்கவேல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது, இப்போ இந்த ட்ரக்ஸ் மாஃபியா பெருசாக ஓடிட்டு இருக்கு. எதுக்காவது குரல் கொடுத்துருக்கானுங்களா இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும்? உண்டியல் வச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க லாய்க்கு. நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஏன்னா போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் 10 கோடி ரூபா அண்ணா அறிவாலயத்திலேருந்து வாங்கினங்கிறத ஒத்துக்கிட்டாங்கல்ல. இவங்களா ஒத்துக்கல, அப்புறம் தோண்டி தொடங்கின பிறகு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் இந்த மாதிரி கேவலமாக கூட்டணி அப்படிங்கிற பேரில் செய்கிற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டா வேற வழி இல்லைல்ல, மக்கள் எப்படி உங்களை ரசிப்பாங்க? அப்போ கொடுக்குற 2ஐயும் வாங்கிட்டு அந்த 2ஐயும் டெபாசிட்டை விட்டுட்டு நக்கிட்டு போக வேண்டியதான். கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கடைசி தேர்தல் இதுவாக தான் இருக்கும். அடுத்தடுத்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பெட்டியை மட்டும் வாங்கிக்க வேண்டியதான், சீட்டு இந்த 2 கூட கிடைக்காது. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைமை அப்படி. அடுத்ததான் நம்ம வைகோ, ரொம்ப சிறந்த மனிதர். அதாவது ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுறார் அப்படிங்கிறதுக்காகவே வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியில் சொந்தமாக கட்சி ஆரம்பித்தவர். பாதி திமுகவை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆகா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இனத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி வந்துருச்சுரா அப்படின்னு அன்றைக்கி எல்லாருமே கொண்டாடி தீர்த்தாங்க. இன்றைக்கி அதே வைகோ தன்னோட மகனுக்கு எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலினை எதிர்த்து வெளில வந்தாரோ, இன்றைக்கி தன்னோட வாரிசுக்காக அதே ஸ்டாலின்கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறாரு. ஒரே ஒரு சீட்டு தான் தருவேங்கிறாங்க. அந்த ஒன்றும் உதயசூரியனில் தான் நிற்கணுமா. வைகோ கேட்டது 3, முடியாது வெளியே போ. 2, முடியாது வெளியே போ. சரி, ஒரு சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, முடியாது வெளியே போ. சரி, ஒரு சீட்டு, ஒரே ஒரு சீட்டு, ஆனால் அதுவும் உதயசூரியனில் தான் நிற்கணும். முடியாது, நான் பம்பரத்தில் நிற்பேன். பம்பரத்தில் நிற்கிறியா, அப்போ வெளியே போ. இப்போ அதையும் ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டார். ஏன்னா வேறு வழி இல்லை.
காலம் போன காலத்தில் எப்படியாவது தன் மகனுக்கு ஒரு வழியை காட்டணும்னு பார்க்குறாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த ஒத்த சீட்டு உதயசூரியனில் நின்று பம்பரத்தை நீ வீட்டில் போய் சுற்றிக்கப்பா, இங்கே வந்துலாம் சுற்றாத அப்படின்னு விரட்டி விட்டாங்க. இப்போ வைகோவுக்கு ஒரு சீட்டு. வைகோவால் வெளியில் வரவும் முடியாது, வந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. வைகோவுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வைகோவோட நிலைமை அப்படி. அடுத்ததான் திருமாவளவன், அதாவது அடங்கமறு அத்துமீறு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவாலயத்துக்கு வெளியில். அறிவாலயத்துக்கு உள்ளே போயிட்டோம்னா முட்டுக்கூடு மூடிட்டு படு, இதுதான் அவங்களுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். ஒரு சமூக நீதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஒரு படித்த பண்பாளர், நல்ல பேச்சாளர், இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்குமே முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒன்று திமுகவோட ஒரு பட்டியல் சமூக பிரிவு தலைவராக தான் பார்ப்பாங்க. தனி பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவனாக எவனுமே பார்க்க மாட்டான். திமுகவில் பட்டியல் அணி ஒன்று அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு திருமாவளவன் ஒரு மாநில பொறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டார். அப்போ கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு தான் அவனும், வேற வழி இல்லை. இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதிமுக பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அங்கே பாஜக இருக்குது, இப்போ தான் பாஜக இல்லையே, இப்போ பாமக இருக்குது, அப்போ வர முடியாது. இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு 2 தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கொடுத்தாகணும். நான் வந்து அனைத்து சமூக மக்களுக்கான தலைவனாக என்னனாலே நிலைநிறுத்திட்டேன். அதனால் எனக்கு ஒரு பொது தொகுதி வேணும். யாருக்கு? இந்த ஆதவ அர்ஜுன் இருக்கான்ல, லாட்ரி மார்ட்டின் மருமகன், அவனுக்கு கொடுக்கறதுக்காக. அதெல்லாம் முடியாது, வெளியே போட்டாங்க. ஏற்கனவே கருணாநிதி இருந்த காலகட்டத்திலே நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட கரகாட்ட கோஷ்டி தானே அறிவாலய கரகாட்ட கோஷ்டியே. இன்றைக்கி அதையே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பொது தொகுதியெலாம் இல்லை, ஆதவ அர்ஜுனுக்கு நானா உன்னை சீட்டு கொடுக்க சொன்னேன், நானா உன்னை கட்சியில் சேர்க்க சொன்னேன், தர முடியாது, போயிட்டு வா. சரி, 2 தொகுதி, ஒரு பொது தொகுதி ஒரு தனி தொகுதியாவது கொடுங்க, அதெல்லாம் தர முடியாது. சரி, அப்போ 2 தனி தொகுதி, 2லையுமே பானை சின்னத்தில் நிற்பேன், அதெல்லாம் முடியாது, உதயசூரியனில் தான் நிற்கணும். இல்லைங்க எனக்கு சின்னத்து அங்கீகாரம் வேணும், சின்னத்து அங்கீகாரம் வேணும், கிண்ணத்து அங்கீகாரம் வேணும்னா இங்கே வரக்கூடாது, வெளியே போ. சரிங்க, எப்போவுமே கொடுக்குற மாதிரி 2வது கொடுங்க. வழக்கம் போல் ரவிக்குமாரை உங்களோட சின்னத்திலே நிற்க வச்சிங்க, அவர் ஆல்ரெடி உங்கள் கட்சிக்காரர் தான், ஏதோ பேருக்கு என் கட்சியில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் சூரியனில் நிற்கிட்டோம், நான் சிதம்பரத்தில் பானையில் நின்றுக்கிறேன். சரி, போய் தொலை. இப்போ திருமாவளவனுக்கு கடைசியாக ஒரு சூரியன் ஒரு பானை அப்படின்னு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த லாட்ரி மார்ட்டினோட மருமகன் ஆதவ அர்ஜுன் கடும் அதிருப்தியில் இருக்கார். இந்த ஆளை நம்பி இவ்வளோ பணத்தை கொண்டாந்து கொட்டி வச்சுருக்கோம், பதவியை கொடுத்தாங்க, சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படி கோட்டையை விட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. கடைசியாக காங்கிரஸ், இந்தியாவுக்கே நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், காந்திஜியே எங்களோட கட்சிக்காரர் தான், நாங்கள் தான் காந்தியடிகளோட வாரிசுகள், 150 வருட பாரம்பரிய கட்சி, பல முறை இந்த நாட்டை ஆண்ட கட்சி, இந்த மாநிலத்தையும் ஆண்ட கட்சி, பெருநிலக்கிழார்களும் கோடீஸ்வரர்களும் மிட்டா மிராசுகளும் கோலோச்சிய கட்சி, எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த 10வது கொடுங்க. முடியாது, வெளியே போ. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கமிட்டிக்காரன் பூரா தனக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டு அறிவாலயத்தில் அடப்படுத்திட்டு உட்காந்துருக்கானுங்க. இதுலேயே அவனுக்குள்ள போட்டி, யார் சீக்கிரமாக அறிவாலய கக்கூசை க்ளீன் பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா தங்கபாலு, கேஎஸ் அழகிரி, இப்போ போட்டிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையிலேருந்து அத்தனை பேருமே காங்கிரஸில் இருக்கக்கூடிய திமுகவோட கொத்தடிமைகள் தான். இவங்க காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இவங்கெல்லாம் கூட்டு போய் பேரம் பேசுனா, நேற்று வரைக்கும் இங்கே அடப்பு எடுத்துக்கிட்டு கிடந்தேன், சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆஃபீஸ் பாய் வேலை மாதிரி பார்த்துட்டு கிடந்தேன், இப்போ நான் வந்து தனியாக கேட்குறேன், கொடுக்கறத வாங்கிட்டு போய் பிளடி ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க லெஃப்ட்டில் டீல் பண்ணுறாங்க. மறுபக்கம் காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லிச்சுன்னா, போன வாட்டி கொடுத்ததை வாங்கிட்டு வா, இல்லாட்டி இங்கே வராத, அதுக்கு தான் உன்னை தலைவராக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தையை கண்டிப்பாக திட்டி துரத்தி விட்டாங்க. அதனால தான் கருணாநிதி அவர்களோட நினைவிடம் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி திறக்கும்போது ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கூட போகல. இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தனித்து இறங்கக்கூடிய முடிவுக்கு வராங்க. மறுபக்கம் அதிமுக கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அதிமுகவோட காங்கிரஸ் போயிட்டா திமுகவுக்கு தெரு கன்ஃபார்ம் தான், நடுத்தரு முட்டுச்சந்து கன்ஃபார்ம்டு, இல்லாட்டியும் கூட முட்டுச்சந்து தான். ஆனால் இப்போ காங்கிரஸோட நிலைமை வந்து திமுகவோட கொத்தடிமையாக போனதால தான் இந்த நிலைமை. கூட்டணியில் இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டாததோட விளைவு தான் கம்யூனிஸ்ட், வைகோ, திருமாவளவன், காங்கிரஸ் எல்லாருமே இன்னைக்கு அறிவாலயத்தில் சீட் பேரத்துக்கு போகிறப்ப இப்படி நெஞ்ச நிமித்திட்டு போகாமல் இப்படி போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட தலையெழுத்து இதுதான். கட்ட கடைசியாக மையம் டார்ச் லைட்டு பிடிச்சிக்கிட்டே ஒருத்தர் அலைவார்ல நம்ம கமலஹாசன், எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்னே தெரியாத ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வச்சிருக்காருல்ல அவர். ஆனால் கேட்டது இவர் 2 ஃபஸ்ட்டு, கடைசியாக அப்புறம் 1க்கு அவரே முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த 1 வந்து எனக்கு கோயம்புத்தூர் வேண்டாம், ஏன்னா கோயம்புத்தூரில் இவரோட கட்சியிலேருந்தே ஒரு ஆளை மாற்றி திமுகவில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஆளே உள்வேலை பார்த்து சோழியை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தெரியும். 2வது கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே போயெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது, இங்கேருந்தே வேண்டாம் ஷூட்டிங்கை விட்டுட்டு அப்பப்போ போய் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுன்னு சென்னையிலேயே ஒரு தொகுதி கேட்டுட்டு இருக்காரு, அதை தர முடியாதுங்கிற மனநிலையில் இருக்காங்க.
அப்போ வேறு வழி இல்லாமல் எங்கே போகலாம், மறுபடியும் டார்ச் லைட்டை தூக்கிட்டு தனியாக சுற்றுறதா, 40 தொகுதிக்கு நின்னோம்னா 2 படம் நடித்து வச்சுருந்த காசும் தீர்ந்து போயிடுமே, மறுபடியும் கடன் வாங்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற சிந்தனையில் அவர் இருக்கார். ஆக மொத்தம் திமுக கூட்டணி கரகாட்ட கோஷ்டி அப்படிங்கிறது ஒரு கிடுகிடுப்பு, ஒரு கிளுகிழுப்பு, ஒரு கடகடப்பு, ஒரு படபடப்போட இன்ன வரைக்கும் முடிவு பெறாமல் இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.